தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக குவைத்தும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறது அதிகமாக அரபு நாடுகள் அமெரிக்காவோட தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அமெரிக்காவால் மட்டும்தான் அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியும், அவங்க தான் ஒரு பெரிய ஜாம்பவான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் இந்த போர் மாற்றிருக்கு. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டுப்பாங்க, ஆயுதம் வாங்கிப்பாங்க, எங்களை அடித்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தாக்குதல் நடத்தணும், அது பக்கத்தால் இருக்கக்கூடிய ஈரானாக இருந்தாலும் சரி, ஹவுதீஸாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இந்த ஷியா கொள்கை இருக்கக்கூடிய நாடுகள் தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அரபு நாடுகள் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காட்ட ஒப்பந்தம் போடுவாங்க. உடனே அவனும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், ஆயுதம் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அவன் போய் அங்கே உட்காந்துருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு, இந்த அமெரிக்கா தான் நமக்கு பிரச்சனை. என்னைக்கு இவன்கிட்ட பாதுகாப்புன்னு போய் உட்காந்தமோ அவன் நம்ம இடத்துல உட்காந்துட்டான். இப்போ அவனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் நமக்கான பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இனி அமெரிக்காக்காரனை வெளியே அனுப்பணும், அதை நம்மளால அனுப்ப முடியாது. அவனை வெளியே போன்னு சொன்னோம்னா அவ்வளோதான், அவன் வரிக்கு மேலே வரியை போட்டு நம்மளை என்ன பண்ணிடுவான், முடிச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அதை சொல்ல முடியாத நிலைமையில இனி இவன்கிட்ட பாதுகாப்பே எதிர்பார்க்க முடியாது. இவன் முதல் உரிமை இஸ்ரேலுக்கு மட்டும் தான் கொடுப்பான். இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பான், அங்கே போய் தாட் சிஸ்டம் எல்லாம் நிறுத்துவான், அங்கே பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணிட்டே இருப்பான் ஆயுதங்களை. ஆனால் இங்கே தீந்து போனால் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ கடந்த நாளாவே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தடுப்பு ஏவுகணைகள் வேலை செய்யாமையே தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு அரபு நாடுகளில். அதெல்லாம் பார்த்த அரபு நாடுகள் இப்போ கொந்தளிச்சதுல இப்போ குவைத் எடுத்திருக்க முடிவு என்னன்னா, நாம்பளும் பாகிஸ்தான்கிட்ட போய் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி போட்டாங்களே அதே மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் கட்டமாக போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய முன்னேற்றமாக அரபு நாடுகளில் பார்க்கப்படுது. அமெரிக்காவை நம்பாம இவங்க பாகிஸ்தானை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ஒப்பந்தத்தை தான் சவுதியும் போட்டிருந்தாங்க, பாகிஸ்தான் கூட ஆல்ரெடி அவங்க போட்டிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த போரில் ஏன் பாகிஸ்தானால் சவுதிக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண முடியலனா, ஏற்கனவே ஈரானும் பாகிஸ்தானும் கூட அந்த ஒப்பந்தத்தில் இருக்காங்க. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய உறவின் காரணமாகவும் ஒப்பந்தத்தின் காரணமாகவும் ஈரான் சவுதியை அடித்த போது கூட சவுதிக்கு ஆதரவாக அடிக்க முடியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமாதானம் பேசுகிறோம், சமரசம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நடுவில் என்ன பண்ணாங்க, சில ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. சவுதி என்ன ஒப்பந்தம் போட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு நீங்க ஆயுதம் கொடுக்கணும், எங்களை அடிச்சா நீங்க ஆட்களை அனுப்பி ஆயுதத்தை அனுப்பி இன்னும் படைகளை அனுப்பி நீங்க தாக்க ஆரம்பிச்சிடணும், இன்னும் எங்களுக்கு ஒரு கட்டத்துல அணு ஆயுதமே தேவைப்பட்டாலும் நீங்க தான் கொடுக்கணும், உங்களுடைய அணு ஆயுதத்தை நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான அணு ஆயுதம் பாகிஸ்தான்கிட்ட இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பெருசா பொருளாதாரம்லாம் இல்லாட்டினாலும் ஒரு கடனாளி நாடாகவே இருந்தாலும் கூட அணு ஆயுதத்துக்கு பஞ்சம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அணு ஆயுத மிரட்டல் தான் அவங்க இந்தியாவுக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. 2 அணுகுண்டு எடுத்து கடிச்சு துப்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் மிரட்டிட்டு இருப்பாங்க. அதனால அணு ஆயுதம் அவங்கள்ட்ட நூற்றுக்கணக்காக இருக்கனால அவங்கள்ட்ட அணு ஆயுதம் வாங்கிப்போன்னு சொல்லிட்டு யார் போட்டிருந்தாங்கன்னா சவுதி போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு நாடோட அணு ஆயுதம் ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த நாட்டுக்கே அணு ஆயுதம் இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு குவைத்தும் போய் போட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா குவைத் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க இந்த போர்ல எல்லாம். திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கிட்டாங்க, பல நஷ்டங்களை தழுவிட்டாங்க. அதனால குவைத் பாக்குற வரையும் பார்த்துட்டு போய் பாகிஸ்தான்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்க. கடைசிக்கு ஆயுதங்களையாவது வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக போட்டிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு அமெரிக்காவுடைய அவங்களுடைய தளங்கள், குவைத்தில் இருக்கக்கூடிய பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த 2 நாட்டில் இருக்கக்கூடிய தளங்கள் இந்த தடவை போர்ல அதிகமா குவைத் அடி வாங்குச்சு. இதே 4 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரமலான்ல போர்லாம் முடியும் போது அதிகமா பஹ்ரைன் அடி வாங்கிருச்சு. இந்த ரெண்டுமே இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா குவைத்து பஹ்ரைனு தான் ரொம்ப டார்கெட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அங்க ஆட்கள் இருக்கிறதே சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய தளத்துல இருந்து அமெரிக்காவுடைய இராணுவத்தினரை அமெரிக்காவே என்ன பண்ணிருக்கு, வெளியேற்றிருக்காங்க. இதை அங்க இருக்கக்கூடிய பஹ்ரைனோ குவைத்தோ போக சொல்லல, இவங்களே அடி வாங்க முடியாம வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் குவைத்தும் பஹ்ரைனும் நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்னு கூட்டிட்டு உட்கார வச்சா உங்களால நாங்க அடி வாங்கினது மட்டும் இல்லாம உங்களால அடி வாங்க முடியாதுன்னு வேற நீங்க ஓடுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா குவைத்தெல்லாம் மனசு உடைஞ்சு போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு குவைத் பஹ்ரைன்ல இருந்து நிறைய பேர் அமெரிக்கா தளத்துல இருந்து காலியா இருக்காங்க. இப்ப அங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா
அத்தனை பேர் இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் 100கணக்கான பேர்த்த மட்டும் வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இதை தான் வந்து ஈரான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய தளங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சாங்கன்னா அங்கிருந்து தாக்குதல் செய்ய அவங்களால முடியாது. அந்த ஒரு மாற்றத்தை இப்ப வந்து பஹ்ரைன், குவைத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து இன்னைக்கு ஈரான் வந்து சொல்லவே வேண்டாம். கோலாகலமா வந்து மக்கள்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க, நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. இந்த ஒரு 4-5 நாளாவே வந்து ஈரானை பொறுத்தளவுக்கு ஈரானுடைய மக்களாகட்டும் அவங்களுடைய மீடியாவாகட்டும் நாம தான் ஜெயிச்சிட்டோம், அமெரிக்காலாம் தோத்துருச்சு, பாருங்க இது நடந்துட்டு இருக்கு அது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்பதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு ஆயுதம் எல்லாம் தீந்து போச்சுன்னாரு. அப்புறம் வந்து என்ன சொன்னார், நாங்க வந்து பயங்கரமா அடிக்க போறோம் திங்கக்கிழமைட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னோம், இல்ல 1 வாரம் தள்ளி வைக்கிறோம்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரஸ் ஊழியர் வந்து கேட்குறாரு, நீங்க சொல்றீங்க கடற்படையை அழிச்சிட்டோம், வான்படையை அழிச்சிட்டோம், அங்க படையே இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் வந்து போற வந்து நீங்க நிறுத்துறீங்க, அவங்க தானே உங்கள்கிட்ட சரணடையணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நாங்க சொன்ன மாதிரி கடற்படை, வான்படை, வான் தடுப்புகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் தான், அவங்க பலவீனமே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. எப்படி அவங்க பலவீனம் ஆவாங்க, அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லாம இருந்தாதான் பலவீனம் ஆவாங்க. இவங்க வந்து ஆயுதத்துல அடிக்கும் போது அவங்க என்ன கையிலேயே போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து திரும்பி ஆயுதத்துல தான் தாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஈரான் கேட்கறாங்க, அமெரிக்கா என்ன கண்ணை மூடிட்டா நம்மள்ட்ட சண்டை போடுது, நான் 14 நாளா சண்டை போட்டிருக்கீங்க, இப்ப 2 வாரமா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா, எங்களுடைய ஆயுதங்கள் உங்களை நோக்கி வந்து தாக்கும் போது எங்கள்கிட்ட ஆயுத பற்றாக்குறை இல்லைன்னு சொல்லிட்டு எந்த நம்பிக்கையில எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்காது, இல்லாம பண்ணிடுவோம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க சாக்லேட் தயாரிக்கிற மாதிரி ஈரான் வந்து ஆயுதத்தை தயாரிச்சுட்டே இருக்காங்க. அமெரிக்காவால அதை வந்து முடியாம இப்ப தற்காலிகமா நிறுத்தியிருக்காங்க. கண்டிப்பா தாக்குதலை தொடருவாங்க, அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனா ஈரான் பலவீனமே அடைய மாட்டேங்கிறாங்கன்னு வேற இன்னைக்கு சொல்லி வச்சனால அதையும் இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டேட் மீடியால எல்லாம் போட்டு பாருங்க அமெரிக்கா எந்த அளவுக்கு தோத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா இந்த போர்லாம் நடந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரமலான்ல ஆரம்பிச்சு இப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்குது, இந்த சமயமெல்லாம் போச்சு. இப்ப வந்து ஒரு 14 நாளா போயிட்டு இருக்கு. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 350 பேர் இப்ப மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இந்த 14 நாள் இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடியா ஆரம்பிச்ச போர் போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு 4 நாளா தான் சைலண்டா இருக்காங்க. இந்த 15 நாள்லயே 350 பேர் வந்து ஈரான்ல பொதுமக்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க போட்டு, அமெரிக்கா வந்து எங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க மக்களை தான் அடிச்சிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தான் நீங்க குறி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஊடகத்துல சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அடுத்த தாக்குதலுக்கான சில முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்குது. எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்கா எம்பசியை வந்து காலி பண்ணிட்டே இருக்காங்க வேக வேகமா. எந்த நேரம் வேணா ஒரு பெரிய தாக்குதல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட சேர்ந்து இன்னைக்கு ஹவுதீஸ் ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வந்து எல்லையில ஹவுதீஸுக்கும் சவுதிக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கு. நமக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹவுதி வந்து சவுதியில இருக்கக்கூடிய அவங்களுடைய அரம்கோவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அடிச்சதே ஈராக்கு தான், இவங்க வந்து தப்பா கிளைம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட்டிட்டு போய் தாக்குன வரையும் நமக்கு தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுதியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் வந்து ஏமனுக்குள்ள இருக்காங்க. அவங்க வந்து ஏமனுக்குள்ள இருந்தாலுமே அவங்க சவுதியுடைய பேக்கப் ஃபோர்ஸ், எப்படி ஈராக்குள்ள ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி சவுதியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் ஏமனுக்குள்ள இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு தலைவரை இன்னைக்கு ஹவுதீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க பிணை கைதியா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹைலைட்டான நியூஸா போயிட்டு இருக்கு. இதை வச்சு இவங்க அடுத்து என்னென்ன கோரிக்கை வைக்க போறாங்களா, இல்ல சண்டை வந்து பெருசா போதா அப்படிங்கறதை பார்க்கலாம். எப்படிதான் வந்து பேக்கப் ஃபோர்ஸாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்காக வந்து சவுதி வந்து பெருசா தியாகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, காசை கொடுப்பாங்க, வேலை செய்யட்டும் தான் நினைப்பாங்க. ஹவுதீஸை பொறுத்தளவுக்கு எங்க இடத்துலயே இருந்துட்டு நீங்க சவுதிக்கு வேலை செய்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல வந்து இன்னைக்கு அந்த தலைவரை வந்து கடத்தி வச்சிருக்காங்க. அங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து போய்கொண்டுதான் இருக்குது. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்தி.